நாம இந்த வீடியோல மாணவர்களுக்கு இந்த வெயிட்டிங் சம்பந்தமா ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஏன்னா நான் கேள்வி கேட்டிருந்த குரூப்ல இந்த வீடியோ வந்து 2025 10ஆம் மாதம் 10ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கு. 2024 ஏஎல் பேட்சுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் த வேகன்சி நம்மளோட பாசையில் வெயிட்டிங்னு சொல்லுவோம் வந்திருக்கு. ஸோ அந்த வெயிட்டிங் வந்து சம்பந்தமா நிறைய மாணவருக்கு டவுட் வந்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை சொல்லுங்க. ஏன்னா எல்லா சந்தேகமும் பொதுவான சந்தேகமாக தான் இருக்கு. ஸோ அதை வச்சு நான் வீடியோ மேக் பண்றேன். அப்போ எல்லாருக்கும் உதவும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எங்க வாட்ஸ்அப் குரூப்ல இணையம் ஆசைப்பட்டீங்கன்னா இதுல காட்டப்படக்கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்க செஞ்சு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் ஷேர் பண்ணிடுவேன். நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற குரூப்கள்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். 16 வகையான குரூப்கள் இருக்கு. நிறைய இன்ஸ்டிடியூட் சம்பந்தமா இருக்கு. நீங்க தேவையானதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க வெயிட்டிங்கை பேஸ் பண்ணின வரக்கூடிய சந்தேகங்களுக்கானதும் சில கேள்விகள் வந்து பொதுவான கேள்விகளுக்கும் கிட்டத்தட்ட 12 வகையான கேள்விகள் வந்து இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே என்ன செய்ய போறேன், இந்த வீடியோலயே பதில் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திருக்கிறீங்க வலிமையா சொல்றது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா இன்னும் நிறைய மாணவர்கள் பயனடையணும்னு சொன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டு நிறைய பேருக்கு காட்டினாத்தான் நிறைய பேரை போய் சென்றடையும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜாமிச்சு சார். வீடியோக்குள்ள போவோம். முதலாவது கேட்ட கேள்வி வந்து வெயிட்டிங்ல இந்த கோர்சஸ் மாறுனா போகணுமா? அதாவது ஃபர்ஸ்ட்ல நார்மல் இன்டெக்ல ஒருத்தருக்கு ஒரு கோர்சஸ் கிடைச்சி அந்த கோர்சஸுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ வெயிட்டிங்ல கோர்சஸ் மாறுனா போகணுமா? எங்களுக்கு போக விருப்பம் இல்லை, நாங்க பழைய கோர்சஸ் தான் படிக்க போறோங்க மெயின் டாபிக். இப்ப இதுல ஒரு வரக்கூடியது இந்த வெயிட்டிங்ல கோர்சஸ் வந்து மாறுனா அந்த மாறின கோர்சஸுக்கு தாங்க எடுக்கிறது யாரு? முதல் யூஜிசி உங்களுக்கு தரல, முதல் நான் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில்லிங் நார்மல் இன்டேக்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைம்ல ப்ரொமோஷன் டெக்லரேஷன்ல கேட்டிருப்பாங்க உங்களுக்கு இப்ப 5வது இடத்த இருக்கிற, நான் நிறைய வீடியோல இந்த விஷயத்தை சொல்றேன், 5வது இருக்கிற இடத்த கிடைச்ச கோர்ஸ் அதுக்கு மேல நீங்க 4 விரும்பி இருக்கிறீங்க, 4 உங்களுக்கு சான்ஸ்ல இருந்து 5வது தாரம் எதிர்காலத்துல அந்த இடங்கள சான்ஸ் வந்து உங்களுக்கு தரையா உங்களை கன்சிடர் பண்ணியான்னு கேட்கறது ப்ரொமோஷன் டிக்ளரேஷன். ஓ எனக்கு தாங்கன்னு சொல்லி ப்ரொமோஷன்ல நீங்க கொடுத்து போட்டோ இப்ப தந்ததுக்கு அப்புறம் எனக்கு வானா நான் இருக்கிறதுல இருக்க போறேன்னு சொன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நமக்கு மட்டும்தான் இந்த யூஜிசி யூனிவர்சிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி. ஆனா உங்களுக்கு ஒரு கோர்சஸ் மாறுனா உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஓர்டர்ல மாறும். உங்களுக்கு மாத்தி விட்டாங்கன்னா உங்களோட கோர்ஸ் இன்னொரு கொடுத்துருவாங்க. சோ அது சம்பந்தமா தான் இப்ப சொல்ல போறேன். முதலாவது வந்து வெயிட்டிங்ல கோர்சஸ் மாறினா என்ன நடக்கும். இப்ப இதுல வந்து இது செஞ்சேன் தியரியா ரீதியா நோட்ஸ் ரீதியா பார்த்தோம்னா நிறைய ஆதாரம் கிடைக்குது. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தோம்னா இதுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த 2024 ஏஎல் எடுத்த ஒரு மாணவர் அவர் யூனிவர்சிட்டி ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில அவருக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. இந்த கேசஸ் ஸ்டடி அது மாதிரி லாஸ்ட் 2023 ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை நான் இப்பதான் எடுத்து ரீட் பண்ணி பார்த்தேன். என்ன அதை எழுதி வைக்கிறேன் கேஸ் ஸ்டடி. அதாவது கேஸ் ஸ்டடின்னு சொல்றது மாணவர்கள் அனுபவத்து ரீதியா நடந்து என்ன நடந்திருக்கு ஃபியூச்சர்ல எப்படி அதை பண்றதை நான் நோட் பண்றேன். 2023 ஒரு பிரச்சனை வந்துருக்கு. ஸோ அப்ப 2024 அந்த மாணவர் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆயிட்டாரு. அந்த செலக்ட் ஆன மாணவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறதா அவருக்கு விருப்பம். இப்ப அவர் வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா இப்ப வெயிட்டிங்ல பார்த்தா வெயிட்டிங்ல கோர்சஸ் மாறி வந்துட்டு இப்ப இவருக்கு வெயிட்டிங்ல மாறினா அந்த புது யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்யலாம், போக விருப்பம் இல்லை, பழைய ரெஜிஸ்டர் பண்ண யூனிவர்சிட்டியில படிக்கத்தான் விருப்பம். என்ன செய்யற நான் வலிமையா சொல்றது கோர்சஸ் மாறி வந்துச்சுன்னு சொன்னா வெயிட்டிங்ல முதலாவது செய்ய வேண்டிய வேலை நீங்க யூனிவர்சிட்டி கோட் எடுத்து இந்த விஷயத்த சொல்லுங்க. அவங்க யூஜிசி என்ன சொல்றாங்களோ யூனிவர்சிட்டின்னு சொல்றது யூஜிசி என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில செய்யலாம். ஸோ அவர் யூஜிசி கோட் எடுத்த டைம்ல அவங்க சொன்ன விஷயம் ஒன்று வந்து நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதாவது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த யூனிவர்சிட்டிக்கு தானே அதுல நீங்க படிக்கக்கூடிய அந்த கோர்சஸுக்கு டீன் என்ற ஒரு ஆள் இருப்பாரு, ஃபேக்கல்ட்டிக்கு பொறுப்பானவர். அவர்கிட்ட இருந்து உங்களை ஒரு அடிஷனல் ஆகும் உங்களோட வச்சுக்கொள்றதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் இங்கேயே படிக்கட்டும் ஒரு லெட்டர் எடுக்கிறோம். நீங்க அதே மாதிரி நீங்க செல்ஃப் லெட்டர் ஒன்று எழுதணும். நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து தொடர்ந்து நான் இங்கேயே படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம், நான் இங்கே தான் படிக்க போறேன், இந்த வெயிட்டிங்கை வந்து கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்க லெட்டர் எடுத்து அதை யூஜிசிக்கு நீங்க மேலும் பண்ணி போஸ்டும் பண்ணணும். அடுத்த ஒரு கேள்வி வந்துச்சு, சரி இப்ப வெயிட்டிங்ல மாறின கோர்சஸுக்கு என்ன செய்யற, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றியா விடுறியான்னு கேட்ட டைம்ல அப்ப அதையும் கேளுங்க திரும்பி அந்த மாணவர் கோல் எடுத்து கேட்ட டைம்ல அவங்க சொல்லிக்காங்க
வெயிட்டிங்ல மாறின கோர்சஸுக்கு வந்து நீங்க கரெக்டாக என்ன செய்யுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஏன்னா வெயிட்டிங்ல மாறினதான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது, நீங்க அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இது வந்து ஒரு இது இப்போ என்ன சொல்லுவாங்க, என்ன திரும்பி செக் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு வெயிட்டிங்ல மாறினா உங்களோட இடத்த வந்து ஈஸ்டர்ன் இடத்த இன்னொரு மாணவன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாணவனை எடுத்து உங்களையும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கொள்ளணும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா உங்களை வச்சுக்கொள்றதுக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு பிரச்சனை இல்லைங்கிறது தான் அந்த டீன்ல இருந்து லெட்டர் எடுக்கிறது. ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சரி இவர் இங்கேயே படிக்கணும் உங்களோட வெயிட்டிங் என்ன செய்வாங்க, அவங்க கேன்சல் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த ஒரு கேட்டகரி வந்து லாஸ்ட் இயர் நடந்துச்சு, நான் அதை எழுதி வச்சிருக்கேன். லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சுங்கிறத வாசிக்கும் பாருங்க. 2023 ஒரு மாணவிக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிடைச்சது. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. பட் வெயிட்டிங்ல சவுத் ஈஸ்டர்னுக்கு மாறி வந்து இருக்கு, அதை அவங்க கவனிக்கல. ஸோ தேர்ட் ஃபார்ம் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வரல. சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலும் லேட் ஆனதால 2 யூனிவர்சிட்டியும் கேன்சல் ஆகிவிட்டது. அப்ப என்ன நடந்திருக்கு, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட்டிங்ல சவுத் ஈஸ்டர்ன் மாறி இருக்கு. வெயிட்டிங்ல மாறின சவுத் ஈஸ்டர்ன் வந்து இவங்க வெயிட்டிங்ல மாறினதை காணிக்கல. அதாவது இப்ப என்ன அர்த்தம், செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தது, ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் வந்து அதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டுட்டாங்க, அதான் கவனிக்கல பண்ணாம விட்டாங்க. இப்ப இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில நமக்கு போஸ்ட் வருவோம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிற ஃபார்ம் வரல. இங்க கால் பண்ணி பார்த்தா நீங்க உங்களுக்கு அங்க வெயிட்டிங்ல மாறிட்டேன்னு சொல்லி இவங்களும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்க அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னு சொல்லி யார் செஞ்சு சவுத் ஈஸ்டர்ன் இவங்களை விட்டுட்டு. பட் இப்ப ஆனா அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்துச்சுன்னு சொன்னா, ஆனா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அடிஷனல் இண்டெக் மூலமா இவங்களை எடுக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடிஷனல் இண்டெக்ட்னு சொன்னா மேலதிகமான தான் டீன் லெட்டர் எடுத்து சரி நீங்க எக்ஸ்ட்ரா படிங்க எங்க யூனிவர்சிட்டி பிரச்சனைன்னு சொல்லி. பட் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அடிஷனல் மூலமா எடுக்க முன் வந்து இருந்தாங்க. அதாவது அது அந்த டைம் ஞாபகம் இருக்கு, அவங்களோட அந்த செனட் அந்த டீம் இருக்குன்னு அவங்க அந்த கல்வி குழு வந்து அவங்களோட அந்த பேர் வருதுல அவங்க வந்து முடிவெடுத்து இவங்க படிக்கலாம்னு அவங்க நினைச்சு யூனிவர்சிட்டி நினைச்சதால அவங்களாம் எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு வருஷம் பிந்தி தான் இந்த பிள்ளை போகுது என்னோட பெச் பெய்த்து. ஸோ இந்த 2024 பெச்சோட இந்த பெச்சோட தான் அவங்க நெக்ஸ்ட் பெச்சோட தான் அவங்களுக்கு போற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நான் லாஸ்ட் இயர் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இது எழுதி வச்சேன். இந்த சினாரியோ தான் நடந்திருக்கு, இப்ப நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்ன இப்ப வெயிட்டிங்ல போஸ்ட் மாறி வந்ததுக்கு நீங்க வெயிட்டிங் பண்ணி தானே ஆகணும். அப்படி பண்ண போறான்னு சொன்னா யூஜிசி கோல் எடுக்கணும். அது ஒரு ஆள் டிரைவர் நான் அதை சொல்லியிருந்தேன், நீங்க நிறைய பேர் என்ன செய்ய கோல் எடுங்க, அப்ப எல்லாரும் தகவலும் கிடைக்க நமக்கு என்ன பெர்ஃபெக்டான டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க எடுங்க, கோல் எடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு டீன்ட்டு வந்து லெட்டர் எடுக்கணும். அடுத்தது உங்களோட செல்ஃப் லெட்டர் ஒன்று எடுக்கணும். அடுத்து அந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த வேலையை பாருங்க. ஏன்னா இதே நீங்க தான் கேட்டீங்க, அவங்க உங்களுக்கு தரல, நான் அமைச்சு கொள்ளுங்க. ஸோ இதைத்தான் சொல்ல வேண்டியது. அடுத்தது வெயிட் கோர்ஸும் உலக கோர்ஸ் மற்றவங்க என்னன்னா இதுல ஏன் நான் அந்த இன்னொரு ஆளுக்கு போகும்னு சொன்னா, நான் அதுக்கு பிறகு இப்ப நேத்து முந்தினாத்து இன்றைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண டைம்ல அவங்க வெயிட்டிங்ல கோர்ஸ் மாறினதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, இவங்க மாறினோனையும் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இன்னொரு பிள்ளைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா அந்த இவங்களோட கோர்சஸ் புறப்பட்டுறீங்க. ஸோ உங்களை மாத்துறாங்கன்னா உங்களோட இடத்த இன்னொரு ஆளுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு இப்ப 2 பேர் வரும். நீங்க 7 சொன்னீங்கன்னா அங்க போறதுக்கு வரும் என்ன, அந்த இடத்த ஏற்கனவே வாழ்றீங்க. அப்ப அந்த இடத்துல அந்த சிக்கல் வருது. அதான் இந்த நான் வச்சுக்கொள்ளுங்க. 2வது கேள்வி என்னன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி எடுக்காங்க. ஏன்னா இது வந்து நோட்ஸ தியரி அங்கே தேடி பார்த்தா கிடைக்கல. நான் அனுபவ ரீதியா பார்க்கல. நான் 2 மாணவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன். இது வந்து ஜெட் ஸ்கோர் தான். ஜெட் ஸ்கோர்னா உங்களோட ஜெட் ஸ்கோரை வச்சு பார்ப்பாங்க. ஆனா டிஸ்ட்ரிக்டுக்குள்ளதான் எடுக்காங்க. ஏனென்றா அந்த ஒரு மாணவன் எப்படின்னு சொன்னா அவருக்கு கியூஎஸ் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அவருக்கு இன்ஜினியரிங் கோர்சஸ் மாறின உடனேயும் அவருக்கு இன்ஜினியரிங் டிகிரிக்கு வெயிட்டிங்ல மாறின உடனேயும் அவர் இன்ஜினியரிங் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்திருக்கு. ஸோ அவரோட கியூஎஸ் வந்து அவரோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாணவனுக்கு குடுப்பட்டு இருந்துச்சு. இது ஒரு சம்பவம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுக்கிறதுக்கான ஆதாரம். இன்னொரு மாணவிகளை ரெஜிஸ்டர் பண்ண டைம்ல அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கோர்சஸ் ஒன்று கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த கோர்சஸுக்கு வந்து அவங்க வெயிட்டிங்ல ஐஐடி வந்து இன்னொரு கோர்சஸ் மாறையும். ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அவங்களோட ஒரு பிள்ளைக்கு இன்னொரு ஆளுக்கே கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்டுக்குள்ளதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா மாறுபடுது. ஆனா என்னத்தை வச்சு பார்ப்பாங்க, ஜெட் ஸ்கோரை பார்ப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏன்னா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றது ரெண்டுமே தான். ஒன்று நேஷனல், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர். நேஷனல் ஆர்டர்ல எடுக்கிறவங்க எப்படி மேக்ஸிமம் எல்லாரும் பேத்துருவாங்க. ஸோ பேலன்ஸ் அடிக்கிறவங்க தானே. வெயிட்டிங்கிறது பேலன்ஸுக்குள்ள தானே, கீழே இருந்தானே.
அட்ஜஸ்ட் பண்ணி வருது. ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆக்குறது அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணப்படுவீங்க. ஸோ அதனால டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுப்படுவீங்க. ஸோ அதான் அதுக்குரிய விட. அடுத்து மூணாவது கேள்வி, வெயிட்டிங் நார்மல் மெசேஜ் வருமாங்கிறதுக்கு. வெயிட்டிங் வந்தவங்களுக்கு நார்மல் மெசேஜ் முக்கியமாக இமெயில் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. மெயில் பண்ணியிருந்தாங்க வெயிட்டிங்ல உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. அப்படி மெயில் வராட்டியோ இமெயில் வராட்டியோ ஒரு தடவை நீங்க செய்யுங்க, யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட் UGC.ac.lk போனீங்க இருக்கும் லிங்க் இருக்கும். ஸோ அதுல செலக்ஷன் லெட்டர் நீங்க கிளிக் பண்ணி செலக்ஷன் லெட்டர் வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கொள்ளுங்க. நாலாவது கேள்வி, ஆஃப்டர் வெயிட்டிங் அப்பீல். வெயிட்டிங் அப்பீல் பண்ணிடுமான்னு சொன்னா, அப்பீலுங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தந்துருந்தாங்க, ஒரு மாசம். அந்த காலத்துக்கும் நீங்க அப்பீல் ஃபார்ம் நிரப்பி பண்ணி இருக்கணும். ஸோ அப்பீலுக்குரிய காலம் முடிஞ்சு. ஸோ தனிப்பட்ட முறையில் அப்பீல் பண்ண இயலாது. ஸோ யூஜிசியை கண்டக்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஸ்பெஷலாக ரீசன் இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது அதுக்குரிய சொல்யூஷன் தந்த மட்டும் பண்ணலாம். ஆனால் அப்பீலுங்கிற கான்செப்ட் கீழே வராது, ஏன்னா அப்பீலுக்குரிய காலம் முடிஞ்சு. ஸோ வெயிட்டிங் முதல் வெயிட்டிங்கும் அப்பீலுக்கு ஏன் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா, வெயிட்டிங் என்ன நடந்திருக்கு, அதாவது மிஞ்சிருக்கிற இடத்த ஃபில் பண்றதுதான். ஸோ அதுல அப்பீலுங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது அப்பீல் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க வெயிட்டிங்கே அப்பீலையும் குழப்பிக்கொள்ளாதீங்க. நிறைய பேர் நான் அப்பீலுக்கு போட்டேன், நான் அதுல என்ன காணலையே வெயிட்டிங் வரும்னா, ஸோ வெயிட்டிங் எப்படி வந்துச்சோ, ஃபில்லிங் த வேகன்சி வந்துச்சோ, அதே மாதிரி அப்பீலுக்கும் தனியார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க அப்பீல் பண்ணவங்க அதுல உங்களுக்கு வந்திருக்கா கோர்சஸ் வந்திருக்காங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது வெயிட்டிங்ல மகாபுலம். வெயிட்டிங்ல புதுசா கோர்சஸ் கிடைச்சவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா மகாபுலம் கிடைக்காது. நீங்க செலக்ஷன் லெட்டர் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல மகாபுல ஃபார்ம் இருக்காது. ஸோ அதனால அவங்க மகாபுல போட முடியாது. வெயிட்டிங்ல முதலா கோர்சஸ் கிடைச்சவங்களுக்கு. நார்மல்ல கிடைச்சி மாறினவங்களுக்கு ஆல்ரெடி நீங்க மகாபுல ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி இருப்பீங்க. ஸோ அடுத்தது வெயிட்டிங் எத்தனை வரும்ங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. லாஸ்ட் இயர் 5வது வெயிட்டிங் வரைக்கும் வந்துச்சு. அது ஒரு கோர்சஸுக்கு ஆள் தேவைங்கிறவங்க எடுப்பாங்க. லாஸ்ட் இயர் 5 வரைக்கும் 5th வெயிட்டிங் வரைக்கும் வந்துச்சு. 5th வேகன்சிஸ் வரைக்கும் வந்துச்சு. அது மாதிரி இந்த முறை வெயிட்டிங் ரொம்ப ஸ்பீடா வந்திருக்கு. ப்ராசஸ் ஸ்பீடா நடந்திருக்கு. போன முறை 2 மாசமோ 3 மாசம் போனது, இப்போ 1 மந்த்துக்குள்ளேன்னு செஞ்சு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் வந்துட்டு. அடுத்தது இப்ப வெயிட்டிங் மாறாட்டி எப்ப வெயிட்டிங் மாறுமாட்டா, ஃபர்ஸ்ட் வெயிட்டிங்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம் ஃபர்ஸ்ட் வெயிட்டிங்லேயே நீங்க குவாலிஃபைட் இல்லாம இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்குமா. 2nd, 3rd, 4th and 5th கூட முதலா கோர்சஸ் வந்தவங்களும் இருக்காங்க. அதாவது யாருமே அந்த கோர்சஸ் போடல, இந்த பிள்ளை மட்டும் தான் போட்டிருக்கு. ஜெட் ஸ்கோரும் குறைஞ்சி வைத்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஆக்கல், ஏன்னா இவங்க ஜெட் ஸ்கோர் குறைய இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக்கல் அடி இவங்க தான் எடுப்பாங்க. ஸோ அப்படியும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது அந்த கோர்சஸ் தேவைப்பாட பொறுத்து எத்தனை வெயிட்டிங் வர்றது இருக்கும். அடுத்து வெயிட்டிங்ல ரேங்க் பாக்குறியா ஜெட் ஸ்கோர் பாக்குறியான்னு சொன்னேன். ஏன்னா இந்த கேள்வி எதை பார்த்தேன்னா, எனக்கு நான் அந்த பிள்ளைக்கு அடுத்ததா ரேங்க்ல இருக்கேன். அப்ப எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா, இப்ப ரேங்க் இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன செய்யலாம், பொது கோர்சஸ் எல்லாம் சிலதுகள் இருக்கும். உங்களோட பாட ரீதியான கோர்சஸுக்கு அடுத்த ரேங்க் இருக்கிற ஜெட் ஸ்கோர் கூட இருக்கலாம். ஆனா பொது கோர்சஸுக்கு நீங்க அந்த பாடத்துக்குள்ளதான் அடுத்த இருப்பீங்க, மத்த பாடத்தையும் பார்க்கணும். ஸோ அந்த இடத்த ஜெட் ஸ்கோர் பேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கெப்புக்குள்ள எத்தனை பிள்ளைகள் இருக்கும். ஸோ அதனால அந்த ஜெட் ஸ்கோரை தான் மெயினா பார்ப்பாங்க. பாடத்துக்குள்ள வாரதுன்னா அதிகமா ரேங்க் வந்தாலும் கொஞ்சம் இருக்குமா டைம் கிடைச்சிருக்கும். அடுத்து என்னொன்னு இருக்கு, நீங்க எத்தனை போட்டது ஒன்று இருக்கு. நீங்க உங்களுக்கு பிறகு இருக்கிற நீங்க போட்டிருந்தாலும் அந்த கோர்சஸ் நீங்க வெயிட்டிங்ல முன்னுரிமை கொடுத்து போட்டிருந்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அடியில போட்டிருந்தா உங்களை செக் பண்ணதுக்கு போது அடுத்த ஆளை பார்த்துருவாங்க. ஏன்னா நீங்க 40வது போட்டிருப்பீங்க, ஒருத்தர் 10வது போட்டிருப்பாரு. ஸோ விருப்பொழுங்கு பார்க்கணும், யூனிகோட் பார்க்க கூட அவரோட முன்னுரிமை காட்டும். ஸோ அவருக்கு சான்சஸ் கிடைக்கும். அடுத்து வெயிட்டிங்கை கவனிக்காட்டி என்ன நடக்கும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வெயிட்டிங்கை நீங்க கவனிக்காட்டி என்ன நடக்கும்ங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களோட யூனிவர்சிட்டி கேன்சல் ஆகிடும். லாஸ்ட் இயர் தான் நடந்திருக்கு. அடுத்தது ஆன்லைன்ல பேமெண்ட் ரெசிப்ட் அனுப்பணுமா, கட்டாயம் அனுப்பணும். நீங்க ஒவ்வொரு முறையும் வெயிட்டிங்ல 5 தடவை வெயிட்டிங்ல கோர்ஸ் மாதிரி 5 தடவை ரெசிப்ட் பண்ணாலும் நீங்க கட்டாயம் அதை யூஜிசிக்கு அனுப்பணும், இல்லாட்டி யூனிவர்சிட்டி கேன்சல் ஆயிடும். ஸோ நீங்க என்ன செய்யணும், அதை கட்டாயம் செய்யுங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது அதுல இன்னொரு கேள்வியும் வருது, நீங்க பேமெண்ட் கட்டுறது சம்பந்தமா கேட்டிருந்தாங்க. அது என்ன பேமெண்ட் சொன்னா, ஒரு தடவை தான் பேமெண்ட் 50 ரூபா கட்டுவீங்க. முதல் வாரத்துக்கு மட்டும் தான் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்க செக் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா போதுமானது. பேமெண்ட் ஒரு தடவை தான் கட்டுறையா, 50 ரூபா பேமெண்ட். அடுத்து வெயிட்டிங் நாமளா போடுற, இது முக்கியமான கேள்வி. நிறைய பேர் நினைச்சிட்டீங்க வெயிட்டிங் நாம போடலையே வெயிட்டிங். இந்த கேள்வி, வெயிட்டிங் நான் போடலையே. வெயிட்டிங் என்னன்னா தனியா வீடியோஸ் எல்லாம் இருக்கு. வெயிட்டிங் என்றால் என்ன வீடியோ இருக்கு.
உங்களுக்கு 5வது கோர்ஸ் அவங்க தந்திருக்காங்க என்றா அதுக்கு மேல 4 உங்களுக்கு பிடிச்சிதான் 5வது கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 4 தான் அந்த வெயிட்டிங்ல பாக்குறது. 4 ஏதாவது இடம் மிஞ்சி இருந்தா உங்களுக்கு தரலாமாங்கிறது. ஸோ நீங்க போடுறது கிடையாது. உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸ்ல இருந்து மேலதிக்கிறதுல ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா யூஜிசியா தாரது தான். சில டைம்ல ஒரு கோர்ஸுமே கிடைக்காத ஒரு ஆள் இருப்பாரு, அவருக்கும் அவர் போட்டதுல ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா தாரது தான். ஸோ குழம்பிக்கொள்ளாதீங்க, வெயிட்டிங் போடலையே சொல்லி. அப்பீல் எப்போ வரும்? பழமையா அப்பீல் லாஸ்ட் இயர் வீடியோ படி எனக்கு வெயிட்டிங் வந்து 1 மாசம் 2 மாசத்துல அப்பீல் வந்துச்சு. ஸோ இதுக்கும் அப்படியே வரும். அடுத்த அப்பீல் தனியா வரும், அப்பீலுக்குன்னு தனியாக வரும். ஒவ்வொரு நிறைய நார்மல் இன்டேக் மாதிரி வேகன்சிஸ் வந்து ஃபில்லிங் வேகன்சி வந்திருக்கு. அடுத்த அப்பீல் வந்தும் அடிஷனல் இன்டேக் வரும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரும், இணைப்பாட விதான கோட்டா வரும். அப்படி அடுத்தது ஸ்பெஷல் அந்த கேட்டகரியில மாற்றுத்திறனாளிகள் அந்த அவங்களுக்குரியதுன்னு சொல்லி ஒரு கேட்டகரிக்கு அவங்களுக்குரிய வரும். அப்படி நிறைய இருக்கு. ஸோ அந்தந்த கேட்டகரி வரக்குள்ள அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது தனியா தருவாங்க. ஸோ இதுகள் தான் வந்து வெயிட்டிங் அடிப்படையாக கொண்டு யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல அதிகமாக வந்து கேள்விகள் மேக்சிமம் பிள்ளைகள் கேட்ட கேள்வி தான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னா அதையும் சேர்ப்பது பார்க்கணும்னா அடுத்தது இதோட தொடர்ச்சியா காலேஜஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காலேஜஸ் வரும் ஸோ வாழ்க்கிற டைம்ல அது சம்மந்தமான வீடியோ நான் பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்ஸ் சார்.